இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கடமைகள் அநேகம் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பொறுப்புகளை கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அது போதும் என்று நினைக்கக்கூடிய விசுவாசிகளாக இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? மனம் திரும்புதலின் முதற்படியை தாண்டிவிட்டோம். ஆனால் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் மாறியிருக்கிறோமா? நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மனம் திரும்புதற்கேற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். ஆகையினாலே நிறைய பொறுப்புகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு பொறுப்பை இந்த செய்தியில நாம சிந்திக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அநேக பொறுப்புகளிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பூமியில நீங்களும் நானும் கர்த்தருக்காக கட்டுகிறவர்களாக இருக்கின்றோம். அதை நாம் இந்த பூமியிலே தான் செய்கிறோம். ஆனால் அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த பூமியிலே எவைகளை நாம் கட்டுகிறோமோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருப்பது எத்தனை மென்மையான காரியம்! இந்த பூமியிலே சபை கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே தேவனாகிய கர்த்தர் எங்கேயாவது எப்போதாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை, இல்லவே இல்லை. தாவீதும் சாலமோனும் அவர்களுடைய ஆசையின்படி விருப்பத்தின்படி ஆர்வ கோளாறிலே கர்த்தருக்காக பிரம்மாண்டமான தேவாலயங்களை உருவாக்கினார்கள். ஆனால் அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அதை அழிவிற்கு ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அப்படி என்றால் இந்த பூமியில நாம் கட்ட வேண்டியது என்ன? இன்றைக்கு திருச்சபைகள் சபை கட்டிடங்களை கட்டுகிறதற்காக எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், அதற்காக அவர்கள் செலவழிக்கிற நேரமும் பணமும் பார்க்கிற பொழுது நாம் பயங்கரமான ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய திருச்சபை கட்டிடங்கள் எருசலேம் தேவாலயத்தின் மறு வடிவங்களாக, ஜீவனத்தின் பெருமைக்கு அடையாளங்களாக மாறிப்போயிருக்கின்றன. இவைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒருபோதும் சொல்லவில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் கட்ட வேண்டும் என்று பேதுருவுக்கு சொன்ன காரியம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபை கட்டிடத்தை கட்டுவேன் என்று தேவன் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, சபையை கட்ட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். சபை கட்டிடம் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுகிற இடமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறதை ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அதுதான் உண்மை.
இன்றைய திருச்சபைகளிலே ஏன் ஆவிக்குரிய எழுப்புதல் இல்லாமல் போனது? இன்றைய திருச்சபைகளிலே ஏன் ஒருமனப்பாடு, ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கிறது? இன்றைய திருச்சபைகளிலே ஏன் ஊழிய தரிசனம் இல்லாமல் போயிருக்கிறது? அப்படி என்றால் இன்றைய திருச்சபைகள் தேவனுடைய சித்தத்தை செய்கிற சபையாக அல்ல, ஜீவனத்தின் பெருமைக்கு அடையாளமாக சபை கட்டிடங்களை ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு பிரம்மாண்டமாய் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறதோ? அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிற சபை கட்டிடம் இதுவல்ல. கர்த்தர் நமக்கு செய்ய சொன்ன கட்டுதல் என்ற வேலையும் இது அல்ல. இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் ஸ்தாபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே முதல் மனுஷர்களாகிய ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்த போது அவர்களுக்கு சொன்ன வேலை இதுதான்: நீங்கள் பூமி எங்கும் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இந்த பூமியை நீங்கள் நிரப்புங்கள் என்று சொன்னார். கர்த்தராகிய தேவனுடைய நாமம் இந்த பூமி எங்கும் மகிமைப்படும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறவர்களாக, தேவனை குறித்து அறிகிற அறிவிலே இந்த பூமி முழுவதும் நிறைந்திருக்கும்படியாக நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார் அல்லவா? ஆனால் அவர்கள் அதை மறந்து போனார்கள். கர்த்தர் சொன்ன வேலையை விட்டுவிட்டு வேறொரு வேலையை செய்தார்கள். அதுதான் பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்த பொல்லாத பாவமான காரியம். அன்றைக்கு செய்த அதே தவறைத்தான் இன்றைக்கும் திருச்சபைகள் செய்து கொண்டிருக்கின்றன. பாபேல் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை. நோவாவினுடைய காலத்துல ஜலப்பிரளயம் வந்தது. கர்த்தர் அவருடைய உக்கிரத்தின் கோபத்தை மனுஷர்கள் மேல் காண்பித்தார். எல்லாரையும் நிர்மூலமாக்கும்படி ஜலப்பிரளயத்தை உண்டாக்கினார். இது உண்மைதான். ஆனால் இந்த மனுஷர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, ஜலப்பிரளயத்தை உண்டாக்கினீர், இந்த மனுஷர்கள் எல்லாரும் நீர் நிர்மூலமாக்கினீர், ஆனாலும் உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறபடினால் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் என்று அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? ஜலப்பிரளயம் வந்தால் என்ன, இனி என்ன சம்பவித்தால் என்ன, நான் பாபேல் என்கிற கோபுரத்தை வானளாவும் உயரத்திற்கு நான் கட்டப்போகிறேன் என்று நிம்ரோத் என்கிற ஒரு மன்னன் சொன்னான். பிரியமானவர்களே, தேவனுக்கு விரோதமான பாவம், தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பாவம். கர்த்தராகிய தேவன் இனி ஜலப்பிரளயத்தை உண்டாக்கினால் நமக்கு என்ன? அவைகளுக்கு எதிராக அதை மேற்கொள்ளும்படியாய் நாங்கள் ஒரு கோபுரத்தை கட்டி எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வோம் என்கிற மனமேற்றுமையோடு பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள் அல்லவா? இது தேவனுடைய சித்தமா? அப்படி அல்ல. பிரியமானவர்களே, நடந்தது என்ன? அந்த பாபேல் கோபுரத்தை கர்த்தர் கட்டவிடாமல் தடுத்து நிறுத்தினார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆனால் இன்றைக்கு திருச்சபைகள் அதே பாபேல் கோபுரத்தை போல திருச்சபைகள் பிரம்மாண்டமாய் எத்தனை அலங்கார விளக்குகள், எத்தனை சொகுசான வசதிகள், சொகுசு பங்களாக்களை போல இந்த உலகத்திலே மிக நேர்த்தியான பழுங்கு மாளிகைகளாக சபை கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, இதற்காக கர்த்தராகிய தேவன்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில தம்முடைய சரீரத்தை அடிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி தம்மை பலியாக அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இதற்காக அல்ல, உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நீங்களும் நானும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரஸ்தாபப்படுத்துகிற தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாய் இந்த பூமியில ஒரு பிரதான வேலையாகிய கட்டுகிற வேலையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த பூமியில எவைகளை நீங்களும் நானும் கட்டுகிறோமோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நாம் இன்னும் பரலோகத்திற்கு போகவில்லை, ஆனால் பரலோகத்தில் நீங்களும் நானும் கட்டுகிறதற்கான வேலையை இந்த பூமியிலேயே நாம் ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா? பிரியமானவர்களே, இப்போதே ஒரு தீர்மானம் செய்யுங்கள். சபை கட்டிடம் கட்ட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் சபை கட்டிடத்தை கட்டுகிறதை விட தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக நாம் உழைக்கிறதற்கு நம்மை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலையை, கனமான ஊழியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.